ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்தினுடைய பெயர் நௌகாசனம், நவாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நவாசனம் குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடியது. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம், ஹிரண்யா உடனே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்குமே வருகின்றது. ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணோம், திருப்பியும் குடல் இறக்கம் வந்துச்சு, ரெண்டாவது முறை ஆப்ரேஷன். இந்த மாதிரி நிலைக்கே செல்லக்கூடாது. இதுக்கு நீங்கள் ஆசனம் ஒரு முக்கிய பலனை கொடுக்கின்றது. இந்த நௌகாசனம் குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். வருமுன் காப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். இதில் நீங்கள் உணவில் மிக முக்கியமான ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவினால் அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பசிக்கும் பொழுது பசியிருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை 8 to 8:30, மதியம் 12 to 1:30, இரவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த நியமத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு நௌகாசனத்தை சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் உங்களுக்கு குடல் இறக்கம் அப்படிங்கிறதே வராது, ஹிரண்யாங்கிறதே வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். நம்ம உடம்புல சிறுநீரகம் நன்றாக இயங்கினா தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும், கழிவுகள் சரியாக வெளியேறும். அப்போ பள்ளி பருவத்திலேயே இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நௌகாசனத்தை அழகாக பயிற்சி வச்சுக்கோங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. பள்ளி பருவத்திலே பயின்றுக்கிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் எவ்வளோ வயதானாலும் அவங்களுக்கு குடல் இறக்கம், ஹிரண்யா அப்படிங்கிறதே வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இப்போ இந்த நவாசனத்தை எல்லாராலும் செய்ய முடியாது, வயதானவர்கள் செய்ய முடியாதவங்க இந்த ஆசனம் முடிஞ்ச உடனே நாம் ஒரு வருண முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பண்ணுறோம். அந்த வருண முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது நௌகாசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கிடுறேன். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலை ரைஸ் பண்ணுங்கள். இந்த கால் பேலன்ஸுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மாதம் தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் உட்கார்றேன். இப்போ இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்க வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வயதானவர்கள் இந்த 2 முத்திரையை பண்ணிக்கோங்க. யங்ஸ்டர்ஸு, உடல் வளையும் தன்மை உள்ளவங்க, அறுவை சிகிச்சை செய்து உடம்புல பண்ணாதவங்க இந்த நௌகாசனத்தை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ வயதானாலும் குடல் இறக்கம் அப்படிங்கிற பிரச்சனையே வராது.
அடிக்கடி இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு டிசென்ட்ரி ஏற்படுது, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. எப்பொழுதுமே உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுநீரகப்பை மிக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த ஆசனத்தோடு மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு மைல்டாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு குறைச்சிக்கோங்க. ஆரோக்கியமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.